இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். தர்மபுரி தொகுதியோட நிலவரத்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம். யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. தர்மபுரி தொகுதியில் 947 பேர்கிட்ட எடுத்திருக்கோம். பட் 946 சாம்பிள்ஸ்லாம் வேலிட் அப்படின்னு காட்டப்படுது. அண்ட் ஹிந்துஸ் 908, கிறிஸ்தவர்கள் 9, முஸ்லீம்கள் 28, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 1, ஆண்கள் 463, பெண்கள் 481, மூன்றாம் பாலினத்தோர் 2, 18லேருந்து 19 வயசு வரைக்கும் முதல் முறை வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா 284, 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 209, 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 255, 50 வயசுக்கும் மேற்பட்டோர் 198, படித்தவர்கள் 584, படிக்காதவர்கள் 362. காஸ்ட் வைஸ் நம்ம பார்த்தோன்னா வன்னியர்கள் 388, வெள்ளாள கவுண்டர்கள் 123, பறையர்கள் 123, செட்டியார் சமூகத்திலேருந்து 66, முதலியார் சமூகத்திலேருந்து 24, ட்ரைபல்ஸ் இந்த பழங்குடியினர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் 38 பேர், இதில் எதுவுமே சேராதவர்கள் 184. இப்போ பார்ட்டி அஃபிலேஷன் எந்த கட்சியை சார்ந்து தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். திமுகலேருந்து 155 பேரும், காங்கிரஸ்லேருந்து 13 பேரும், அஇஅதிமுகலேருந்து 241 பேரும், பாஜகலேருந்து 10 பேரும், அமமுகலேருந்து 8 பேரும், நாம் தமிழர்லேருந்து 15 பேரும், பாமகலேருந்து 307 பேரும், இதில் எந்த கேட்டகரியிலுமே சேராதவங்க 197 பேர் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்தை ரேட் பண்ண சொன்னப்போ மிகவும் மோசம் அப்படின்னு 27.59% பேரும், மோசம் அப்படின்னு 27.41% பேரும், சுமார்னு 12.63% பேரும், சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 18.37% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பாஜக அரசாங்கத்தை எப்படி ரேட் பண்ணுவீங்க அவங்களோட செயல்பாடுகளை அப்படின்னா, மிகவும் மோசம்னு 25.40% பேரும், மோசம் அப்படின்னு 26.45% பேரும், சுமார் அப்படின்னு 15.22% பேர் சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு 16.90% பேர் தான் சொல்லியிருக்காங்க. யாரை பிரதமர் வேட்பாளராக பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு அதிகபட்சமாக ராகுல் காந்திக்கு 48.32% தர்மபுரி மக்கள் வந்து வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. இரண்டாவது இடம் வந்து 39.55% நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு 3.91%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 5.87% பேர் வந்து தர்மபுரி மக்கள் நாங்கள் இவர் தான் பிரதமர் வேட்பாளராக பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு 2026 விஜயோட கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டோம் அப்படின்னு 65.99% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 4.86% பேர் ஓட்டு போடுவோம் சொல்லியிருக்காங்க. இப்போவே சொல்ல முடியாது ஷோரா அப்படின்னு 11.41% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு இருந்தது, யாருக்கு போட்டிங்க பாஸ்டில் அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு 48% பேரும், அஇஅதிமுக கூட்டணிக்கு 40.29% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 1.87% பேரும் வந்து தங்களோட ஓட்டுகளை 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் வந்து போட்டிருக்காங்க. எந்த பார்ட்டிக்கு 2024 நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷனில் யாருக்கு உங்களோட ஓட்டு, நாளன்னைக்கு நடக்க போகிற எலெக்ஷனில் யாருக்குப்பா உங்கள் ஓட்டு அப்படின்னு கேட்டால் அஇஅதிமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக ஓட்டு உள்ளுன்னு போட்டிருக்கு 33.14% பேரும், கொஞ்சம் கீழே வந்து திமுக கூட்டணி 33.10% பேரும், பாஜகவுக்கு 20.86% பேரும், நாம் தமிழருக்கு 3.50% மட்டுமே. அண்ட் அசம்பிளி வைஸ் சட்டமன்ற தொகுதி வாரியாக தர்மபுரியில் யாருக்கு செல்வாக்கு அதிகம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 36% வந்து திமுக கூட்டணி பாலக்கோட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் அஇஅதிமுகவுக்கு 38% பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க அஇஅதிமுக கூட்டணி. அண்ட் பாஜக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 27.75% ஹரூரில் அவங்களுக்கு விழும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகபட்சமாக 4.8% ஓட்டு ஹரூரில் விழும் அப்படின்னு காட்டுது. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸாக அஇஅதிமுக கூட்டணி இதுலேயும் ஒரு சின்ன எட்ஜில் வந்து வெற்றி பெறதா வந்து இந்த ஸ்டாட் சொல்லுது. அதாவது தர்மபுரியில் அதிகபட்சமாக 33.93% அஇஅதிமுக கூட்டணி வாங்குவாங்கன்னு காட்டுது. திமுக கூட்டணிக்கு 32.55% தான், பாஜக கூட்டணிக்கு 24.3%, நாம் தமிழர் கட்சிக்கு 3.27% தான் விழும் காட்டுது. ஸோ சின்ன எட்ஜில் அஇஅதிமுக வெற்றி பெறும் இங்கே சொல்கிறாங்க. பட் ஹரிஷ் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை வன்னியர் சமூகத்திற்கான பிரதிபலனாக அந்த சமூகம் அதிகபட்சமாக அந்த தொகுதியில் இருக்காங்க. பாமகவுக்கு முழுசாக அந்த வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் போய் சேரல. அதனால தான் பாமக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது பாஜக கூட்டணியில். அதிமுகவுக்கு அது கொஞ்சம் ப்ளஸ் ஆகுது. ஏன்னா பாமகவுடைய தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துகிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதனால அதிமுக வந்து ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்க. ஓகே, இருந்தாலும் ஒரு இழுபறி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, மிக்க நன்றி ஹரிஷ். நன்றி.